அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட், யூஎஸ் நசீமா கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் போடுறதுக்கு இனிப்புக்கு கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, மிளகாத்தூள், கடுகு, மஞ்சத்தூள், எண்ணெய். இப்போ நம்ம செய்கிறது பார்க்கலாமா? பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. நான் தினம் போடுற வீடியோ உனக்கு சேரும். நான் வித்தியாசமாக போடுவேன். நான் பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு. இப்போ கருவேப்பிலை போட போகிறேன். புளியும் சேர்க்க மாட்டேன். இது 2 நாள் வைக்கலாம், 2-3 நாள் பாட்டிலில் போட்டு வச்சா கெடாது. இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகா, பூண்டு போட போகிறேன். நான் குக்கரில் தான் செய்கிறேன். ஏன்னா குக்கரில் செஞ்சால் ஒரு 2-3 இதில் வெந்துடும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி உள்ள கொஞ்சம் வேகிறதுக்கு உப்பு போடலாம். வதங்கிட்டேன். வெந்தயம் சொல்லலை, வெந்தயம் கொஞ்சம் போடலாம். வெந்தயம் போட்டாலும் ஓகே தான், போடலன்னா ஓகே தான். ஆனால் பிடிச்சிருந்தா போடலாம், பிடிக்கலன்னா வெயிட் பண்ணிடலாம். நான் போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். டூ மினிட்ஸு செஞ்சிடலாம். கொஞ்சம் இடத்துல காலைல டிஃபன், காலைல சாப்பாடை கட்டும்போது இது காலையிலே செஞ்சுட்டா ஈஸியான வேலை, ஈஸியாக முடிஞ்சிடும். வச்சு கட்டி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஎஸ் நசீமா கிச்சன் போட்டால் அதில் நான் எல்லாமே போட்டிருக்கேன்.